இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஒரு உலகத்தை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அங்க சூரிய சக்தி தான் எல்லாத்தையும் இயக்குது. பூமியோட வெப்பமான மற்றும் வறண்ட ஒரு இடத்திலிருந்து சுத்தமான புதுப்பிக்கத்தக்க மின்சார சக்தி வருது. அது என்னன்னா, சஹாரா பாலைவனத்தின் வெறும் 1.2% சிறிய பகுதியே இந்த பூமி மொத்த மின்சார தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது சற்று விசித்திரமா தோணலாம். 9 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட சஹாரா பாலைவனம் உலகின் மிகப்பெரிய எரிசக்தி ஆதாரமா மாறும் திறனை கொண்டுள்ளது. அதன் நிலப்பரப்பில் 1.2% சோலார் பேனல்கள் மூலம் மூடினால் போதும். இந்த உறுதியான கருத்து உலகளாவிய தேவையை பூர்த்தி செய்ய போதுமான மின்சாரத்தை நமக்கு வழங்க முடியும். அது எப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல விரிவா பார்ப்போம். சஹாரா பாலைவனம் பூமியில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு அதிக சூரிய ஒளியை பெறுது. இது சூரிய மின் உற்பத்திக்கு ஏற்ற இடமா இருக்கு. உண்மையில் இந்த பரந்த பாலைவனத்தின் வெறும் 1.2% இடத்தை சோலார் பேனல் மூலம் நாம் மூடிட்டோம்னா, இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு நபரின் தேவைகளையும் பூர்த்தி செய்ய போதுமான மின்சாரத்தை உருவாக்க முடியும். இது தோராயமா ஒரு சின்ன நாட்டோட அளவுதான். ஆனா அது உற்பத்தி செய்யக்கூடிய மின் ஆற்றல் ஒரு புரட்சிக்கு ஒப்பானது. இது எப்படி சாத்தியம்னா, சஹாரா பாலைவனம் ஆண்டுக்கு சுமார் 2000 கிலோவாட் சூரிய ஒளியை பெறுது. இது உலகின் பெரும்பாலான பகுதிகள் பல வருடங்களில் பெறும் மின்சக்திக்கு சமம். இந்த சூரிய ஒளியை சோலார் பேனல்கள் மூலம் மின்சாரமா மாற்றி உலகளாவிய மின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். இந்த தொழில்நுட்பம் ஏற்கனவே இருக்கிறதால இது அறிவியல் ரீதியாகவும் சாத்தியம். தொழில்நுட்ப ரீதியா சாத்தியமான திட்டம்னாலும் இதை செயல்படுத்துறதுக்கு சில சவால்கள் இருக்கு. முதலில் பெரும் மின்சார உற்பத்தி நிலையங்கள் அமைத்து மின்சாரத்தை எளிதா மற்ற நாடுகளுக்கு கொண்டு செல்ல மிகப்பெரிய கட்டமைப்புகள் தேவைப்படும். மேலும் சஹாரா பல நாடுகளிடையே படர்ந்திருக்கு. அவை ஒவ்வொன்றும் வேறுபட்ட அரசியல் மற்றும் பொருளாதார கொள்கைகளை கொண்டவை. அனைத்து நாடுகளையும் இத்திட்டத்தில் ஒருங்கிணைத்து ஒத்துழைப்பை பெறுவது மிகப்பெரிய சவாலா இருக்கும். இந்த சவால்களை நம்ம சமாளிக்க முடிஞ்சா பலன்கள் மகத்தானதா இருக்கும். பசுமையான புதுமையான மின்சக்தி நிரந்தரமா கிடைக்கும். அதாவது பொல்யூஷன் இல்லாத புதைப்படிவ எரிபொருட்களை நம்பி இருக்காத மின்சக்தி. பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நமது போராட்டத்திற்கும் பெருகி வரும் எரிசக்தி தேவைகளுக்கும் இது ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும். இந்த அற்புத யோசனைக்கு எதிர்காலம் என்னன்னா, நம்ம கிட்ட அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் இருக்கு. ஆனா அவை அனைத்திற்கும் இடையில் நிற்கும் அரசியல், தளவாடம் மற்றும் நிதி தடைகளை கடக்கணும். இதை நாம் சாதிக்க முடிஞ்சா சஹாரா பாலைவனம் ஒரு நாள் உலகம் அனைத்திற்கும் மின்சாரத்தை கொடுக்கும். அது வரைக்கும் இந்த யோசனை ஒரு தூய்மையான பசுமையான எதிர்காலத்திற்கான நம்பிக்கைக்குரிய பார்வையா இருக்கும். இந்த அற்புதமான யோசனையை பத்தின உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.